இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாடி தோட்டத்தில் வந்து கீரை தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ஒரு 15 நாள் ஆயிடுச்சு கீரைலாம் விதைச்சி. சரி சூப்பராக இருந்ததுங்களா, பறிச்சுட்டு வந்து இந்த வெயிலுக்கு கடைஞ்சி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு பாதி கீரையை தான் பிடுங்கிட்டு வந்தோம். ஏன்னா மீதி கீரைகள் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடும். இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். பிஞ்சு கீரை நல்லாயிருக்கும். இருந்தாலுமே வந்து நான் இவ்வளோ கீரை பறிச்சிட்டோம். சரி அதுக்கும் மேலே பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் மீதி கீரைகளை வந்து அதில் பெருசாக இருக்கிறத மட்டும் 1, 2 பார்த்து எடுத்துக்கிட்டு மற்ற கீரைகளை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது கீரை கடையல். இது தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து கீரை கடையெல்லாம் இதோட நான் ஷேர் பண்ணல. கீரை அறுவடை பண்ணது மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூட எதுக்கு அப்படின்னா, நம்மளால் வீட்டில் சின்ன இடத்துல கூட நம்மளால் இந்த மாதிரி விதைகளை போட்டு கண்டிப்பாக வந்து கீரை நம்ம பறித்து எடுத்து நம்ம வீட்டுக்கு சமைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ நிறைய பேர் வந்து வீட்டு தோட்டம் நிறைய போட்டிருக்காங்க. நிறைய வந்து காய்கறிகள்லேருந்து கீரைகள்லேருந்து எல்லாமே நம்மளே பயிர் வச்சு நம்மளே சாப்பிட்ற சூழ்நிலை எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த வெயிலில் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனான வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரை. இதை வந்து நம்ம ஆஞ்சி எடுத்துடலாம். மேலேயே வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தால் இப்போ இந்த வேலை இருக்காது. ஆனால் நம்ம பிடுங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த கீரைகள் வந்து நல்லா படர்ந்து வளர்கிறதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு வாரத்தில் திரும்பவும் இந்த கீரைகளை பறித்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தை அப்படியே ஒரு பார்வைக்கு வந்துடலாம். ஏன்னா வெயில் சுத்தமாக தாங்கலைங்க. காலையில் ஒரு வேளை ஈவினிங் ஒரு வேளை தண்ணி கொடுத்தா மட்டும்தான் தாங்குது. கத்திரி செடிலாம் இப்போ பூ வச்சுருக்கு. சாமந்திலாம் வந்து சுத்தமாக வெயில் தாங்கலை. சரி இருக்கிற செடியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டு வச்சுருக்கேன். புடலங்காய் வந்து நம்ம முன்னாடி போட்டிருந்தோம் இல்லையா, அதில் பழுத்த அந்த விதைகளை திரும்பவும் போட்டிருக்கேன். காய்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரோஸ் வந்து இப்போ ஒரு 4, 5 மொட்டுக்கள் வச்சு அழகாக பூத்துட்ருக்காங்க. இந்த வெயிலில் பூவே வெளுத்து போன மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்து புடலங்காய் கொஞ்சம் வச்சுருக்கு. இன்றைக்கி இந்த காயை பறிச்சிடலாம். மற்ற பிஞ்செல்லாம் வந்து இப்போ பறிக்க முடியாது. அதுலேயும் ஒரு குட்டி காய் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து மெயினாக வந்து வீட்டில் ஒரு காய் தான் காய்க்குது, கொஞ்சம் கீரைகள் தான் கிடைக்குது நம்ம நினைப்போம். ஆனால் மருந்து இல்லாத நஞ்சு இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சரிங்களா? முக்கியமாக அதை தான் நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம வந்து ஒரு கூட நிறைய காய்கறிகளை வாரின்னு வந்து சமைச்சு சாப்பிட்டாலுமே அது வந்து ஆர்கானிக்காக இருக்குமான்னு நமக்கு கண்டிப்பாக தெரியாது. இதுவே நம்ம தோட்டத்தில் ஒரு காய் தான் காய்க்குது, கொஞ்சம் கீரைகள் தான் கிடைக்கிது அப்படின்னாலுமே அது வந்து நம்ம கண் பார்வையில் பார்த்து நம்ம வளர்த்து எடுக்கிறோம். நம்ம கொடுக்கறது என்ன அப்படின்னா மண்புழு உரம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணீர் கொடுப்போம். அதுதான் சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பொடுதலை பார்த்துட்ருக்கோம். அப்புறம் கரிசலாங்கண்ணி இது எல்லாமே வந்து விதைகள் தானாக தண்ணியில் வழிஞ்சு கீழே வளர்ந்துருக்கு. அம்மம்பச்சரிசி பூண்டெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாய் புண்ணுக்கு நல்லது, வயிற்று புண்ணுக்கு நல்லது அம்மம்பச்சரிசி. நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு சுரக்காய் பிஞ்சு விட்ருக்கு. இன்னும் நம்ம வந்து க்ரீன் வலைலாம் போட்டோம் அப்படின்னா இன்னுமே நிறைய காய்கள் எடுக்கலாம். ஆனால் வந்து அதையுமே நான் தான் செய்யணும். அது எப்படி ப்ராப்பராக செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இல்லாட்டி நான் அழகாக வந்து க்ரீன் வலைலாம் மேலே அடித்து விட்டுருவேன். என் கணவருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எதுவுமே அவர் செய்ய மாட்டார். நம்மளே தான் செஞ்சுக்கணும். உனக்கு வந்து தேவைன்னா நீ செஞ்சுக்கோ அப்படின்னுவாங்க. சரி அதனால் எதுக்கு அவங்கக்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பூஞ்செடிகள், கொஞ்சம் காய்கறி செடிகள், கீரைகள் இந்த மாதிரி வளர்த்துட்ருக்கேன். இன்னும் டெரஸில் வந்து கீரைகள் விதைக்கலாம், காய்கறிகள் வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் கிளைமேட் வந்து ஒத்துக்கல. அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. இதுதான் என்னோடய மாடி தோட்டம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.